ஆக்சிலேட்டர் வந்து இதில் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் லோ டு ஹை நீங்கள் வந்து ஆக்சிலேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஹையில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி இங்கே உள்ள கியர் அம்சங்கள் பாருங்கள், ரொம்ப பயங்கரமான அம்சம். கியர்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கியர் இருக்குது. வாக்கிங் கியர்னு ஒன்று என்னென்னா, அதாவது நீங்கள் வந்து இப்போ இங்கே வந்து வீட்டிலேருந்து காட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கல்ல, அந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து வாக்கிங் கியர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டி ஸ்மூத்தாக போகும். அதாவது நியூட்ரலில் போட்டு ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, டிராக்டர்ல எல்லாம் வந்துட்டு லோடு கியரு நார்மல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லோடு இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து வண்டி அது பாட்டில் போகும். நீங்கள் நார்மலாக மண் தரைகளில் நார்மல் ரோட்டில் இதில் ஓட்டுறதுக்கு வந்து வாக்கிங் கியர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது வந்து இது வந்து நியூட்ரலுக்கு அப்புறம் வந்து ரிவர்ஸ் கியர் தனியாக கொடுத்துருக்கோங்க. ரிவர்ஸ் கியர் போட்டிங்கன்னா ரிவர்ஸ் வந்துக்கலாம். இதில் வந்து ஒரு பெரிய ஃபீச்சர் இருக்குது. அதே மாதிரி டில்லிங் கியர் போட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ உழுக போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் லோடு தான் டில்லிங் கியர். சரி, அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், பின்னாடி வந்து இன்னொரு கியர் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். இந்த ஆப்ஷன் வந்து டிச்சிங் கியரு, இது டில்லிங் கியர். டிச்சிங் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வட்டை பாத்தி போடும். இதே டில்லிங் பண்ணும்போது தலையிடும். இது மாதிரி ஒரு பன்முகத்தன்மையான ஒரு மெஷின்.